Hello friends, நான் தான் உங்க அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ரோடோட வயர்லெஸ் கோ டூ பற்றின ரிவ்யூ தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்க வயர்லெஸ் மைக் வந்து இருக்குது. ஆனால் என்னோட ஃபேவரட்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட் வயர்லெஸ் கோ டூ தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து இதோட ஃபீச்சர்ஸ், இதில் இருக்க எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ், அது ஒரு மெயின் ரீசன். இன்னொன்று வந்து இப்போ கரண்ட்டில் இருக்க யூடியூபர்ஸ் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்களா இருக்கட்டும், விளாகிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இதுக்காச்சும் இன்டர்வியூ பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி வந்து ரோட் வயர்லெஸ் கோ டூ தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம யூடியூப்ல பார்த்து ஸோ இதை எப்பலாம் வாங்க போகிறோம், எப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு ரீசன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ரோட் டீம்லேருந்து எனக்கு இந்த ரோட் வயர்லெஸ் கோ டூ வந்து ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ், எனக்கு இந்த ப்ராடக்ட்டை வந்து ரிவ்யூக்காக ஆஃபர் பண்ணதுக்கு. ஸோ இதோட ரிவ்யூ தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரோட் ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஆடியோ வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது அண்ட் ப்ரீவியஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரோட் வயர்லெஸ் கோ டூவோட பாக்ஸ். அண்ட் பாக்ஸ் வந்து செம சின்னதாக இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மைக்கை வந்து நீங்கள் வந்து யூஎஸ்பி போர்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணி கூட வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு இந்த பாக்ஸில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ஓப்பன் பண்ண முடியாது, கட் பண்ணி தான் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேன், ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் மைக் வந்து இருக்குது. ஸோ உள்ளே வேறு எதுவும் இல்லை, ஓரமாக வச்சிடலாம். ஸோ இந்த பாக்ஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஐட்டம்ஸ் தான். ஸோ நம்மளோட மைக், பவுச், அதுக்கப்புறம் வந்து கேபிள்ஸ். ஸோ இது மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம மைக்கிலேருந்து போயிடலாம். ஸோ மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டியூவல் வேரியண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரிசீவர் வந்து இருக்குது அண்ட் 2 டிரான்ஸ்மிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டரோடையும் வருது. ஸோ அது வந்து இன்னொரு வேரியண்ட். அண்ட் 3 விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அடிஷ்னலாக வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் அடுத்து வந்து ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்க்ரோ வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களுக்கு சவுண்டே தெரியும். ஸோ அந்த கிளாத் மெட்டீரியல் வந்து செம்ம சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நீங்கள் 3 மைக்கையும் வந்து கேரி பண்ண முடியும் வித் கேபிள்ஸோட. கேபிள்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கேபிள்ஸ் வந்து இருக்குது, என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது கூடயே அந்த யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கேபிள்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 3மே வந்து இந்த மைக்கை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான டைப் சி வந்து கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் வந்து சார்ஜ் பண்ண முடியும், அட் அ டைமில் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. அண்ட் அது கூட சேர்த்து ஒரு கேமரா கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொபைல் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க எந்த கேபிள்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ நீங்கள் தான் அடிஷ்னலாக வந்து ஒரு கேபிள் வந்து 3.5 mm ஜாக்கோட அந்த கேபிள்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அண்ட் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ லைக் இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் மைக்கையும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து கனெக்ட் பண்ணும்பொழுது. ஸோ நீங்கள் அந்த 3.5 mm அதாவது டிஆர்ஆர்எஸ் கேபிள் வாங்குறதுக்கு பதிலாக இந்த டைப் சி கேபிள் வாங்குறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டரை வச்சு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லேபிள் வந்து எடுத்துடலாம். ஸோ லேபிளை வந்து எடுக்கிறதே வந்து ஒரு சுகம்தான், செம்மையாக இருக்குது பாருங்களேன். அண்ட் இதுலேயும் அப்படியே எடுத்துடலாம். ஸோ செம்ம ஷைனிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து பவர் பட்டன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிசீவரை வந்து ஆன் பண்ணிங்க. ஸோ ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரியே உங்களோட டிரான்ஸ்மிட்டரையும் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ அதுவும் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆன் ஆனே ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பேர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அப்படி பேர் ஆகாட்டி கீழே இருக்க இந்த பேர் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும். ஸோ அது வந்து ஈஸி தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்து வந்து இந்த விண்ட்ஷீல்டு எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஈஸி தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஹோலில் வச்சு அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இதுலேயே வந்து இன்பில்ட் மைக்ரோஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
ஸோ அவ்வளோதான், ட்விஸ்ட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். ஸோ இதோட ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு, லைட்டாக ஷேக் பண்ணாலே வந்து கீழே விழுந்துரும். ஸோ அது மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நல்லா டைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே விழுகாத அளவுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்போ ரிசீவரில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டிபி ஆப்ஷன், அதாவது வால்யூம் கெயின், அதுக்கப்புறம் வந்து பேர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மியூட் கூட பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கெயின், வால்யூம் லெவல்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து 0ல் வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து வால்யூம் வந்து நல்லா ஹையாக வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து உங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷனை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் கூட பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்லேயும் அதுக்கப்புறம் ரைட்லேயும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட்டரோடது, மிடில் இருக்கிறது வந்து ரிசீவரோடது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் இந்த 2 ஆடியோ வந்து மெர்ஜ் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து ரெண்டையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணி தான் வந்து எடிட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த 2 பட்டனையும் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி சிங்கிள் ஆயிரும். ஸோ 2ஓட ஆடியோ இன்புட்டும் வந்து ஒரே இதில் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிரான்ஸ்மிட்டரை வந்து நீங்கள் வந்து மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோலரை வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணே செலக்ட் ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து இப்போ மியூட் ஆயிரும். ஸோ மியூட் ஆயிடுச்சு இது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்மியூட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. நீங்கள் வந்து இதிலேயே வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களோட மொபைல் ஆப்பான ரோட் சென்டரில் கூட நீங்கள் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ டெஸ்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டோரில் தான் வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ வந்து என்னோட மொபைல் ஃபோன்லேருந்து வர இன்பில்ட் மைக்ரோஃபோனோட ஆடியோ தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோட் வயர்லெஸ் கோட்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணி அந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மைக் டெஸ்டிங் 1 2 3, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரோட் வயர்லெஸ் கோட்டுக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ வந்து ரோட் வயர்லெஸ் கோட்டுலேருந்து வர ஆடியோ தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அங்கே வந்து ரிசீவர் இருக்குது, என்கிட்ட வந்து ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ ரோட் வயர்லெஸ் கோட்டு வந்து யூஸ் பண்ணுற அந்த ஆடியோ வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். மைக் டெஸ்டிங் 1 2 3, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுறதுக்காக அவுட்டோருக்கு வந்து வந்திருக்கோம். இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ வந்து என்னோட மொபைல் ஃபோன்லேருந்து வர இன்பில்ட் மைக்ரோஃபோனோட ஆடியோ தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸு, ஸோ அதுக்கப்புறம் அந்த எக்கோ லைட்டாக வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இப்போ வந்து ஆடியோவில் உங்களுக்கு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரோட் வயர்லெஸ் கோட்டுவோட ஆடியோ தான் வந்து கேட்க போகிறோம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரோட் வயர்லெஸ் கோட்டு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கேட்டிருக்க ஆடியோ வந்து ரோட் வயர்லெஸ் கோட்டுலேருந்து வர ஆடியோ தான் கேட்டிருக்கீங்க. அண்ட் பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து முதல்ல இருந்ததோட இப்போ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் வந்து எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கு இந்த ரோட் மைக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரேஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து டியூவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, அம்மா கிட்ட வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. ஸோ இன்டர்வியூ பண்ணும்போது எப்படி ஆடியோ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டியூவல் டிரான்ஸ்மிட்டரோட மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் ஏதாச்சும் இன்டர்வியூ எடுக்கிறீங்க, அந்த டைமில் வந்து 2 டிரான்ஸ்மிட்டர் இருந்தால் ஆடியோ வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போ வந்து அம்மாட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பேச போகிறோம். ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும்மா. இது என்ன மைக், என்ன மைக்கோட பேர் என்னது? ரோடு வயர்லெஸ் கோ 2. இந்த மைக்கு பற்றி சொல்லுங்க பார்ப்போம். இது ரொம்ப நல்ல மைக்கு. என் பிள்ளை ரொம்ப நாளாக வாங்கன்னு ஆசைப்பட்டது. ஆமாம், அது ஒரு மெயின் ரீசன். நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆமாம், ரொம்ப நாளாக வாங்கன்னு ஆசைப்பட்டது. வெளியே போய் பேசினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாப்புல. நல்லா விலை உயர்ந்த மைக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். நாய்ஸ் வந்து நல்லா வந்து கேன்சல் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு மெயின் ரீசன் இந்த மைக்கோடது. அண்ட் இதுதான் இந்த மைக்கோட ஃபீச்சர்ஸ். அண்ட் இப்போ டியூவல் டிரான்ஸ்மிட்டர் வந்து வச்சு பேசியிருக்கோம். ஸோ இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது இது வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி. ஸோ இது வந்து டியூவல் டிரான்ஸ்மிட்டரோட டெஸ்ட்டு. பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ரேஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ அரௌண்ட் அங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் வந்து இருக்கும். ஸோ அது வரைக்கும் போயிட்டு நான் வந்து பேச போகிறேன். ஸோ அது வரைக்கும் ஆடியோ வந்து பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். இது வந்து இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் வரைக்கும் நல்லா வந்து ஆடியோ வந்து பிக்கப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நடந்து போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்து பிக்கப் ஆகுதுன்னு. ஸோ அப்படியே நான் வந்து போயிட்டு பேசுகிறேன், பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து ஒரு 60 மீட்டர் கிட்ட இருக்கும். ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நான் இருக்கே தெரியுமான்னு தெரியல. இப்போ வந்து ஒரு அரௌண்ட் 80 மீட்டர் ஸோ இப்போ ஆடியோ வந்து பிக்கப் ஆயிருக்கா என்னன்னு பாருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து பேசியிருக்கோம். ஸோ இப்போ ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ நான் நிற்கிறது தெரியலான்னு தெரில. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ரோட் சென்ட்ரல் ஆப்பில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிசீவரை வந்து உங்கள் மொபைல் கூட ESP மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கங்க. அண்டு உங்களோட ரிசீவரை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிரான்ஸ்மிட்டரோட டீட்டெயில்ஸும் வந்து கிடைக்கும். நீங்கள் டிரான்ஸ்மிட்டரை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்மிட்டரோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து ரிசீவரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் அதுக்கப்புறம் ரிசீவர் போத் ரெண்டு மைக்கோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ரிசீவரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ரிசீவரோட ஸ்க்ரீனில் இருக்க அந்த லைட் வந்து ஆனில் இருக்கணுமா இல்லாட்டி ஆஃபில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் டிபி, ஸோ இது வந்து ஆடியோ லெவல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மர்ஜ் மோட். ஸோ நீங்கள் ரெண்டு டிரான்ஸ்மிட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது ரெண்டோட ஆடியோ வந்து சிங்கிளாக வந்து சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மர்ஜ் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செப்பரேட்டாக வேணும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸ்ப்ளிட் மோட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மார்க்கர் ஆப்ஷன். ஸோ இது வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கும் போது உங்களோட ஆடியோ லெவல் வந்து லோ ஆகுது இல்லாட்டி கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கீங்கன்னா அங்கே வந்து ஒரு மார்க்கர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மார்க்கர் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி சேனல். அண்ட் இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா மர்ஜ் மோடில் மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் ஸ்ப்ளிட் மோடில் வந்து சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து யூஸ் பண்ண முடியாது சேஃப்டி சேனல். இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது மெயின் டிரான்ஸ்மிட்டரோட ஆடியோ வந்து கொஞ்சம் ஹையாக வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு செகண்ட் சேனலோட ஆடியோ வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி அந்த ஆடியோ லெவலை வந்து மேட்ச் பண்ணி வந்து இந்த சேஃப்டி சேனல் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிட்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் ஆப்ஷன். அண்ட் இதில் வந்து 3 வந்து இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்வேஸ், அதுக்கப்புறம் பேக்கப். ஸோ பேக்கப் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ரிசீவரை வந்து ஃபோனோட இல்லாட்டி கேமரோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும் நீங்கள் வந்து பேசும்போது டிரான்ஸ்மிட்டர்லேயே. அண்ட் ஆல்வேஸ் எப்போனா நீங்கள் வந்து டிரான்ஸ்மிட்டர் அதாவது ரிசீவரை வந்து மொபைல் கூட இல்லாட்டி கேமரா கூட கனெக்ட் பண்ணாட்டியும் உங்களோட ஆடியோ வந்து நீங்கள் டிரான்ஸ்மிட்டரில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை வந்து நீங்கள் வந்து பிசி சென்ட்ரல் ஆப்பில் போட்டு தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ அதையும் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பிசியில் வந்து என்னோட டிரான்ஸ்மிட்டரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ சேவ் பண்ண ரெக்கார்ட்லாம் வந்து இங்கே இருக்கும். ஸோ நான் இதுக்கு சாம்பிளுக்காக ஒரே ஒரு ஆடியோவை மட்டும் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் வித்தவுட் ரிசீவர். ஸோ அதுதான் நீங்கள் வந்து இங்கே ஷோ ஆகுது. அண்ட் அதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்வேஸ் கொடுத்தாச்சு, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து வித்தவுட் ரிசீவர் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஆப்ஷன். ஸோ இது எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டிரான்ஸ்மிட்டரை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு பேசுகிறீங்க அண்ட் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு மைக் மாதிரி ரொம்ப பக்கத்தில் வச்சு இன்டர்வியூ எடுக்கிறீங்க வாய் பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் இந்த பேட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பிரைட் எல்இடி, ஸோ டிம், ஸோ அதே தான் இங்கேயும் டிரான்ஸ்மிட்டருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மார்க்கர் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் மியூட்டும் பண்ணிக்கலாம், அந்த மார்க்கர் ஆப்ஷனும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து டிரான்ஸ்மிட்டர் அதுக்கப்புறம் ரிசீவரில் இருக்க ஆப்ஷன்ஸு. அண்ட் நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணாமல் கூட உங்களோட வயர்லெஸ் கோ டு மைக்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த முக்கியமான ஆப்ஷன்ஸ் அதாவது ரெக்கார்ட் ஆப்ஷன், மர்ஜ் மோட், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவ்யூ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் ஆடியோ குவாலிட்டியும் வந்து கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்து இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ப்ரொஃபஷனலாக இருந்துச்சுன்னே சொல்ல முடியும். ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 100 மீட்டர் வரைக்கும் நல்லா வந்து ஆடியோ வந்து சூப்பராக பிக்கப் ஆச்சு. அண்ட் ஒரு சில டைம் வந்து ஏதாச்சும் நடுவில் வந்து பிளாக் வந்தால் மட்டும்தான் சம்டைம்ஸ் வந்து ஆடியோ வந்து கட் ஆச்சு. மற்றபடி நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு ரோட் வயர்லெஸ் கோட்டுல பிடிச்ச விஷயம் அண்ட் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதோட பேட்டரி லைஃப். நீங்கள் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 7 hours கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த மைக்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு 1 day ஷூட் போகிறீங்கன்னா அது வந்து தாராளம். ஏன்னா 7 hours மேலே வந்து நம்ம ஷூட் பண்ண போகிறதில்ல கண்டினியூஸாக. ஸோ அது வந்து ஒரு தாராளமான பேட்டரி லைஃப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மைக்கை வந்து உங்கள் மொபைல் கூட டைப் சி போர்ட் மூலியமாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைப் சி போர்ட் மூலியமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்ட் அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வர்ற மொபைல்ஸில் வந்து 3.5mm ஜாக் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கிறது இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்.
அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்பில்ட் மெமரி தான். ஒரு பெரிய மெமரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் வச்சு ஒரு 40 மணி நேரம் கிட்ட வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ராட்காஸ்ட் குவாலிட்டின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வச்சு நீங்கள் வந்து ஒரு 7 hours கிட்ட வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ரோட் சென்ட்ரல் ஆப்பில் போயிட்டு இந்த மைக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டு ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தனாலே போதும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சு நீங்கள் வந்து பேசும்போதே. அண்ட் இன்னொரு நல்ல இம்பார்ட்டண்டான விஷயம், ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர் வந்து இல்லைனா கூட, அதாவது ரிசீவர் வந்து நீங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணல, இல்லாட்டி பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் டிரான்ஸ்மிட்டரை மட்டும் வச்சு கூட அந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களோட பிசி இல்லாட்டி லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணி அந்த ஆடியோ வந்து நீங்கள் வந்து உங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு செம்ம ஆப்ஷன்னே சொல்லலாம். ஏன்னா திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இன்பில்ட்டாக அது வந்து ரெக்கார்ட் ஆகிறதுனால ஒரு நல்ல ஆப்ஷன் அது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த Go 2ல வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விண்ட்ஷீல்டு வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு போன வெர்ஷனில். ஸோ அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணி அதை டிசைன் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கேப்பா, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜாக பட்டது 2 விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து மொபைலுக்கான கேபிள் வந்து எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. 3.5mm ஜாக்காக இருக்கட்டும், இல்லாட்டி Type-C to Type-C கேபிளாக இருக்கட்டும், எதுவும் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ கேமராக்கான கேபிள் மட்டும்தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக தான், அதாவது அடிஷ்னலாக தான் வாங்கி ஆகணும் மொபைலுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ இதோட சேர்த்து அவங்க மொபைலுக்கான கேபிளும் வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ vloggers வந்து மோஸ்ட்லி வந்து மொபைலை யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதோட சேர்த்து அந்த கேபிளும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்கன்னா. அண்ட் அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள்ஸ். ஸோ 3க்குமே வந்து செப்பரேட்டாக தான் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3 அடாப்டர் வச்சு தான் வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி ஆகணும். அப்படி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அடாப்டர் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கணும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு பதிலாக ரோட் டீமில் மேபி வந்து ஒரு Type-Aலேருந்து 3 Type-C கேபிள் வர்ற மாதிரி 3 அட் அ டைமில் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். அண்ட் மேபி வந்து ஃபியூச்சரில் வந்து நெக்ஸ்ட் வெர்ஷனில் கூட அவங்க வந்து அப்டேட் பண்ணால் நல்லா இருக்கும், பார்க்கலாம். அண்ட் இதுதான் வந்து எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக பட்டது. அண்ட் நான் சொன்ன 2 டிஸ்அட்வான்டேஜும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் மாதிரியே இருந்திருக்காது, ஒரு சஜஷன் மாதிரி தான் இருந்திருக்கும். கூட வந்து இந்த கேபிள் வந்து அவங்க கொடுத்துருக்கலாம், இந்த கேபிளுக்கு பதிலாக இப்படி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷன் மாதிரி தான் கொடுத்துருப்பேனே தவிர டிஸ்அட்வான்டேஜாக இருந்திருக்காது. அண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண வரைக்கும் ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த டிசைனாக இருக்கட்டும், அவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே தான் இருந்துச்சு தவிர இது மாதிரி இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து இல்லைன்னு தான் சொல்லலாம். அண்ட் என்னோட ட்ரீம் ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ரோட் வயர்லெஸ் Go 2. அண்ட் நான் எதிர்பார்த்த விஷயங்களோட நிறைய வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸு. அதனால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து என்னோட ட்ரீம் ப்ராடக்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ரோட் வயர்லெஸ் Go 2 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து அமேசான்லேயும் சரி, ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அவைலபிளாக இருக்குது. அண்ட் பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. ஒரு vlogging-க்காக இருக்கட்டும், கண்டென்ட் க்ரியேஷனுக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல மைக்னே சொல்லலாம் இந்த ரோட் வயர்லெஸ் Go 2. ஸோ மிஸ் பண்ணாமல் கீழே இருக்க பை நோ பட்டனை கிளிக் பண்ணி பை பண்ணிங்க. That's it guys, and once again special thanks to Rode team for sending me this gorgeous and stunning Rode wireless Go 2 product. And இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Abdul.